அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் மம்மி தான் இது ஃபுல்லாக செய்கிறாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையானது நம்ம கைப்பிடியால் 2 கைப்பிடி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்து 20 நிமிஷம் அதை காய வச்சதுக்கப்புறம் நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு 2 கைப்பிடி நம்ம எடுத்துகிட்டு 2 கைப்பிடியை நல்லா வறுத்துக்கோங்க. எப்படி வறுக்கணும் அப்படின்னாக்கா கிறிஸ்பியாக வறுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், புளி, எலுமிச்சப்பழ சைஸு, பெருங்காயம், உப்பு, எள்ளு. ஓகேங்களா? இப்போ இந்த கருவேப்பிலையை 2 கைப்பிடி நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும், எப்படி கிறிஸ்பி ஆகும்னா இப்படி நம்ம உடைச்சோன்னா அந்த சவுண்டு வரணும். அந்த அளவு கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. ரொம்ப தீயவும் வேணாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. நான் வந்து 3 போடுறேன். காஞ்ச மிளகா 3 போடுறேன். அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, எள்ளு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை இது பண்ணி வச்சுருக்கோங்கல்ல, அதோட இதையும் சேர்த்து இது பண்ணிக்குவோம். அடுத்தது புளி. புளி இந்த அளவு, நம்ம ஒரு எலுமிச்சை பெரிய அளவு சொன்னேன், இந்த அளவு போட்டுக்கோங்க. ஓகே, இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த மிக்ஸ் பண்ணதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். மிக்சியில் போட்டு நம்ம வந்து இட்லி பொடிலாம் இருக்குங்கள, அந்த மெத்தட் அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்குவோம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்குவோம். இந்த பதத்துக்கு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பாடு இது வச்சு கருவேப்பிலை பொடியை நம்ம வச்சு
நல்லெண்ணெயை இதில் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் ரைஸை இதில் ஆட் பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.